ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே நீ இதை கேட்டுட்டினா, இன்று இரவு உன் கனவுல நான் வந்து உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நிச்சயம் சொல்லுவேன். நான் சொல்ல போகிற விஷயம் மிக சாதாரணமானது கிடையாது. நீ சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். ஆம் என் செல்லமே, உன் வாழ்க்கையை மாத்துறேன், உனக்கான நல்லதை செய்கிறேன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அல்லவா? அதை செய்வதற்கான நேரங்காலத்தை குறித்து வச்சுட்டேன். நாளைய நாள் அப்படி உனக்கான நல்ல நாளாக மாறப்போகுது. நீ அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் எல்லாம் இனிமேலும் உன்னை பின்தொடராத அளவுக்கு, உனக்கு பாரமாக இருக்காத அளவுக்கு இன்று இரவோடு இரவாக அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போறேன். எத்தனை முறை நீ மனசுடைஞ்சு போனாலும், எத்தனை முறை நீ தனிமையில் கண்ணீர் விட்டாலும், ஒவ்வொரு முறையும் உன்னை மீட்டெடுக்க நான் உன் பக்கத்திலே தானே இருந்தேன். நீ பயப்படாதே. உன் உள்ளத்தில் நீ தைரியமாக இருக்கும்போது இனி எந்த பிரச்சனையும் உன்னை நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வந்துட்டேன் என் செல்லமே. ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் ஒருபோதும் பொய்யா நடிக்க மாட்டான், போலியா தவறான விஷயங்களை செய்ய மாட்டான், தவறான வாழ்க்கை பாதையிலும் போக மாட்டான். அவர்கள் இயல்பை மாறாமல் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நல்லவங்களாவே அதை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீயும் அப்படிதானே? எவ்வளவோ சோகங்களும் சோர்வும் கவலையும் வந்த போதும் கூட மனசுக்குள்ள அத்தனையும் மறைச்சு வச்சுக்கிட்டு பலமுள்ள தைரியமான பிள்ளையாக எல்லாருக்கிட்டையும் வெளியே வேதனையை காட்டாம சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுக்கிட்டு இருந்த. அப்படி உன் மன வேதனைகளை திறந்து வைக்காமல் என்கிட்ட மட்டுமே சொல்லி புலம்பி அழுதுகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வெளியே சாதாரணமாக இருந்த உனக்காகவே உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை சிறப்பாக வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோட இந்த வராகி அம்மா இப்போது ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறேன். இனிமே நீ அமைதியாக மன நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் அழகான வாழ்க்கையை வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. உன் பக்கத்திலேயே நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். தைரியமாக இருந்தீனா நான் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அனைத்தையும் சிறப்பாக நடத்தி முடிப்பேன். இது நடக்கும் நடக்காதோ நீ நினச்ச அத்தனை விஷயங்களையும் சரியான நேரத்தில் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் மனசில் இருக்க சுமையையும் பாரத்தையும் போக்கி அனைத்தையும் உனக்கு சந்தோஷமாக முடிச்சு தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் உனக்குள்ள இருக்கட்டும். பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையை தேர்ந்தெடு. உனக்கு மகிழ்ச்சி தரும் நல்ல விஷயங்களில் மனசை நிலை நிறுத்து. நான் உன் கூடவே இருக்கிறதையும் உனக்கு நல்லது செய்வதையும் உன்னால் நிச்சயம் உணர முடியும். உன் மனசை தெளிவாக்கி உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த காலமாக இந்த வராகி அம்மா அமைச்சு தரேன். நீ ஏன் பொறுப்புல, ஏன் கண்களுக்குள், ஏன் கட்டுப்பாட்டில் பாதுகாப்பாக இருக்கும்போது எதுக்காகவும் வருத்தப்படாமல் தைரியமாக நடந்து போ. நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி காட்டிடுறேன் என் செல்லமே. எப்போதுமே உன் குடும்பத்தை பற்றியும் உன் பிள்ளைகளை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் நீ கவலைப்பட்டுக்கிட்டே உன் மனசை சிதைக்காதே. உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு கடமை இருக்குது, உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு தாயாக நான் இருக்கும்போது அது எல்லாத்தையும் நீ சிறப்பாக செய்வதற்கு உனக்கு ஒரு வழி சொல்ல மாட்டேனா என்ன? இதோ உன் குடும்பத்தை நல்ல முறையில் நீ நடத்துவதற்கும், பிள்ளைகளை முன்னேற்றி அவங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையை நீ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் புலம்புவதும் தவிப்பதும் எனக்கு புரிகிறது. அதனால தான் ஒரு தாயாக இருந்து உனக்கு வழிகாட்டி நல் விஷயங்களை செஞ்சு கொடுத்து உன்னை அள்ளி அரவணைச்சு ஆறுதல் சொல்லி உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு தரணுன்ற நோக்கத்தோட இப்போது உன் கனவுல வந்து நீ என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்றதை புரிய வைக்க போகிறேன்னு செல்லமே. எதை நீ செய்யக்கூடாதுன்றதை உனக்கு நான் தெளிவுபடுத்திட்டேன்னா நீ என்ன செய்யணுங்கிற தெளிவு வந்துவிடும் அல்லவா? உன் பொறுப்பை நீ நேர்மையாக சுமந்து கொண்டு உன் கடமைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு வர்ற. அப்படிப்பட்ட உன் நல்ல மனசுக்கு நானும் உன் கூடவே இருந்து வழிகாட்டுவனே தவிர ஒரு நொடி கூட உன்னை விட்டு விலகி போய் உன்னை தனியாக தவிக்க விட மாட்டேன். நீ தைரியமாக இருந்தீனா என் அருளையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் கடமைகளை சிறப்பாக செஞ்சு நீயும் உன் குடும்பமும் வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி நான் செய்வேன். இப்போது நீ கலங்கும்படியோ கவலை கொள்ளும்படியோ உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை. தேவையில்லாமல் சும்மா நீயே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நீ கேட்டதை தான் நான் உனக்கு செஞ்சு தரப்போகிறேன். கண்டிப்பாக
நீ பெருமைப்படுற அளவுக்கு, நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையிலேயே நான் கொண்டு சேர்ப்பேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கலங்காதே. இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட அவசியமில்லை. இந்த உலகத்தை பற்றி உனக்கு பல விஷயங்கள் தெரியும். உலகத்தில் யார் என்ன எப்படி நீ எல்லாமே புரியும்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் நீ நினைப்பதை விட, நீ யோசிப்பதை விட இந்த உலகம் மிகவும் மோசமானது, விசித்திரமானது. அதையெல்லாம் உனக்கு புரிய வைப்பதற்காகவும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களையும் உன் கண்களுக்கு மறைவாக உனக்கே தெரியாமல் மனிதர்கள் செய்யும் செயலையும் உனக்கு புரிய வைப்பதற்காகவே இன்று இரவு உன் கனவுல வரப்போறேன் செல்லமே. நீ இரவு தூங்க போறதுக்கு முன்பாக அது இதுன்னு எதையும் யோசிக்காம, கவலைப்படாம, மன சஞ்சலம் கொள்ளாமல் அனைத்தையும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோட வராகி தாயே துணைன்னு சொல்லிட்டு தூங்கப்போ. நான் உனக்கு துணையாக வந்து இன்றிரவு உன் கனவுல வந்து பேசி உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்குறேன். எதை எப்படி செய்யணும்னு உனக்கு வழிகாட்டி நற்செய்திகளை உன்னை நோக்கி வரவழைப்பேன் என் செல்லமே. வாழ்க்கையில எப்போதுமே எல்லாமே நீ எதிர்பார்ப்பதை போல இருக்காது. சில விஷயங்கள் கஷ்டமாக, கசப்பாக இருக்கும்போது தான் அது உன்னை விழிப்படைய வைக்கும். மனிதர்கள் மாறுவார்கள், உறவுகள் தளர்வடையும். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நீ ஒன்றை இழந்துடக்கூடாது. இந்த வராகி அம்மாவையும் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் தெளிவாக புரிஞ்சுக்கோ. கடந்த காலத்தில் நீ அறியாமல் செய்த செயல்களின் விளைவுகள் எல்லாமே இப்போ உன் வாழ்க்கையில் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நீ நினச்சதை விட எல்லாத்தையும் உனக்கு சுலபமாக தீர்த்து வைக்க போகிறேன். நீ செய்யாத தவறுக்கு யாரெல்லாம் உன்னை குற்றம் சொன்னார்களோ அதற்கேற்ற தண்டனையை அவங்க பெறுவாங்க. நீ உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உனக்கு உண்மையாக இறுதி வரை துணையாக நிற்பவள் நான் மட்டும்தான்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. எந்த தீய சக்தியும் அவ்வளவு சுலபமாக உன்னை தொட முடியாது என் செல்லமே. உன் மன அமைதியை மட்டும் நீ கவனமாக காப்பாற்றி வச்சுக்கோ. தீய எண்ணம் கொண்டவர்களுடனும் மோசமான எண்ணம் கொண்டவர்களுடனும் நீ வாதிக்காதே, விவாதம் செய்யாதே. யார்கிட்டையும் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்க அவசியமில்லை. பொறுமையாக அமைதியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. முதல்ல உனக்கு இங்கே யாரும் போட்டியும் இல்லை, நீ யாருடையனும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை என்பதை புரிந்துகொள். ஏன்னா நீ அடுத்தவங்களோட உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு போட்டி போடும்போது தான் உன் மனசு கஷ்டமாகவும், கசப்பாகவும், பாரமாகவும், துயரமாகவும் இருக்கும். அதனால் யாரையும் உனக்கு போட்டியாக நினைக்காம உன் முன்னேற்றத்தை பார்த்து முன்னேறி போய்கிட்டே இரு. நீ நாளைக்கு ஜெயிக்கிறத பார்த்து இந்த உலகமே உன் கூட போட்டி போட வரும். அதனால் முதல்ல அடுத்தவங்களை திரும்பி பார்க்குறத விட்டுட்டு உன் பாதையில் நீ முன்னாடி பார்த்துட்டு போய்கிட்டே இரு. உனக்கு வரும் தடைகளை தகர்ப்பதில் மட்டும் கவனம் செலுத்து. அனைத்தையும் கடந்து போகணுன்ற வைராகியத்தோட, உறுதியோட அனைத்தையும் நீ கடந்து போய்கிட்டே இருந்தாலே கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நீ வெற்றி கயிற்றையும் கடந்து போய் வெற்றியின் உச்சத்தை தொட்டிடுவாய் என் செல்லமே. எப்போதும் எவ்வளவுதான் நெருங்கிய உறவாக இருந்தாலும், உன் மனசுக்கு பிடிச்ச உறவாக இருந்தாலும் அவங்க உனக்கு எதிராக வேலை செய்கிறாங்க, உன் பாதையில் நீ வெற்றி பெறுவதை தடுக்க நினைக்கிறாங்கன்னா கவனமாக இருந்து அவர்களை விட்டு ஒதுங்கிறேன் செல்லமே. நீ நல்ல பிள்ளையாக மட்டுமல்ல, வல்ல பிள்ளையாகவும் வலிமை உள்ள பிள்ளையாகவும் இருக்கணும். நல்ல மனிதர்கள் உன் கூட இருக்காங்களோ இல்லையோ, கெட்ட மனிதர்கள் உன் கூட இல்லாத அளவுக்கு அவர்களை அப்புறப்படுத்திடு. உன் வளர்ச்சிக்கு திரை போடும் தேவையற்ற தீய எண்ணங்களையும் உனக்கு எதிராக மனிதர்கள் செய்யும் சதிகளையும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் கிழிச்சு தூக்கி எறிஞ்சிடுறேன். நீயாகவே உன்னை ஏழையாகவோ கோழையாகவோ நினச்சி உன்னை குறைவாக நினைக்க வேண்டாம். எந்த நொடியில் வேணுமானாலும் இந்த வராகி அம்மா உனக்கான மாற்றத்தை கொண்டு வருவேன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீ தைரியமாக இருக்கணுமே தவிர கோழையாக மட்டும் இருந்து விடக்கூடாது. உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகி அம்மா நிச்சயம் செஞ்சு தருவேன்.